சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புலிமுருகனுக்கு நந்தினி கால் பண்ணுறாங்க. அப்போது விக்கி புலிமுருகன் கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த போலீஸாக தான் இருக்கும், ஒழுங்காக அட்டென்ட் பண்ண அப்படின்னு சொல்ல. அப்போ புலிமுருகன், இல்லை வேண்டாம், என்னோடய அக்கா தான் கால் பண்ணுறாங்க, இப்போ அட்டென்ட் பண்ணணும் ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படின்லாம் சொல்ல. அப்போது விக்கி அந்த ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி அவர் அட்டென்ட் பண்ணுறாரு. அட்டென்ட் பண்ண உடனே நந்தினி டே புலி, என்னடா எதுவுமே சொல்லலை, அங்கே என்ன தாண்டா நடக்குது அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு விக்கி என்னது புலியா, அவன் புலி கிடையாது, நரி, ஏதோ தந்திரமாக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு விக்கி சொல்கிறாங்க. விக்கி அப்படி சொன்ன உடனே நந்தினி உஷாராயிடுறாங்க. ஆஹா, புலி யாருக்கிட்டே மாட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, யாருங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எதுவுமே புரியல எனக்கு, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ புலிமுருகன் யோசிக்கிறாரு, அக்கா எப்படியோ இங்கே இருக்கிற சூழ்நிலையை புரிச்சுக்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகா ஜோதிக்காக பிளட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஐஸ்வர்யா அவங்க அம்மா நம்பருக்கு விடாமல் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நர்ஸ் காலை அட்டென்ட் பண்ணுறாங்க. ஹலோ, எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல. இப்போ ஐஸ்வர்யா சரி, அவங்கள அட்மிட் பண்ணவங்க இப்போ அங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போனாங்க, ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கிளம்பி போயிட்டாங்களா, ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் இருக்காங்களான்னு பாருங்கள், அவங்கக்கிட்ட நான் முக்கியமாக பேசணும், அதனால் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம், இப்போது டியூட்டி டைமில் என்னால் போய் அவங்கள தேடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல. என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் பாருங்கள், அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள அங்கேயே ஒரு 10 நிமிஷம் இருக்க சொல்லி சொல்லுங்கள், ப்ளீஸ் கொஞ்சம் அவங்கள அப்படியே நிறுத்தி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அதனால் அந்த நர்ஸை சரிங்க மேடம், நான் போய் பார்க்குறேன், அவங்க இருந்தாங்கன்னா நான் இருக்க சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே மகா பிளட்டெல்லாம் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருங்க, இல்லைன்னா உடனே எழுந்திரிச்சா மயக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அங்கே அசின் ஜீப் முன்னாடி படுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ரவுடி அசினை பலார்னு அரைஞ்சிட்டு, ஒழுங்கு மரியாதையாக எல்லாரும் தள்ளி நில்லுங்க, இல்லைன்னா அவனை இங்கே என்கவுண்டர் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு காரில் ஏறி உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கார் ஸ்டார்ட் ஆகாது. அப்போது அமுதா செல்விக்கு கால் பண்ணுறாங்க. செல்விக்கு கால் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அண்ணனை கூட்டிகிட்டு போகிறாங்க, இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலை, அதனால தான் இங்கே இருக்காங்க, இல்லைன்னா கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்ல. அப்போது மகா பேசுகிறாங்க. அவங்க கிட்ட ஃபோனை கொடு, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல. அந்த ரவுடி அதெல்லாம் பேச முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. விக்ரம் கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் யார்கிட்டையும் கொடுக்க முடியாது, ஒழுங்காக எங்கள் வேலையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட கூட பேசாமல் கார் ஸ்டார்ட் ஆன உடனே அங்கேருந்து விக்ரமை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரன் ஒரு ஏட்டுக்கிட்ட மதுரையிலேருந்து செட்டில் ஜெயிலேருந்து யாராச்சும் தப்பிச்சு போனாங்களா அப்படின்னு விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. அவங்க ஈஸ்வரனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி அந்த பேரில் யாரும் தப்பிச்சு போகலை, அதே மாதிரி மதுரையிலேருந்து எந்த ஒரு போலீஸ் டீமும் திருச்சிக்கு போகலை அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க. அதை கேட்ட ஈஸ்வரன் உடனே ஈஸ்வரன் கிட்ட சிவா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த விஷயத்த உடனே முருகன் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல. அப்போது சிவா யோசிக்கிறாங்க, என்ன அண்ணன் இப்படி சொல்கிறாரு, நாமளே அவனை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா நம்மக்கிட்டே இதை பண்ண சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி சும்மா தனியாக போயிட்டு ட்ரை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோன் போகலை அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தனியாக வந்துடுறாங்க. ஈஸ்வரன் என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே இந்த விஷயத்த மகாக்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு மகாவுக்கு கால் பண்ணலான்னு இருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் மகாவும் அமுதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. மேடம், நம்ம இங்கேருந்து முதல்ல கிளம்பலாம், இப்போ போனால் தான் நம்ம ஃப்ளைட்டை பிடிக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. அப்போது ஐஸ்வர்யா அந்த நர்ஸ் கிட்ட சொன்னதுனால அவங்க வேறு ஒருத்தவங்க கிட்ட சொல்லி சொல்கிறாங்க. மகா கிட்ட மேடம் நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அட்மிட் பண்ணீங்கல்ல, அந்த அம்மாவோட ரிலேட்டிவ் உங்களை ஒரு 5 நிமிஷம் இங்கே இருக்க சொன்னாங்க, அவங்க வந்துட்டுருக்காங்களாம், உங்களை பார்க்கணுமா, அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல. ஏங்க என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ தான் வேறு ஒருத்தவங்க கிட்ட அவங்கள பார்த்துக்க சொல்லி நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ நீங்கள் இருக்க சொல்கிறீங்க, எங்களுக்கு டைம் ஆகுதுங்க, நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல. மேடம் ஒரு 5 மினிட்ஸ் தானே, இருந்து பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ல. அப்போ மகா ரொம்ப கோவப்படுறாங்க. சரிங்க மேடம், இதுக்கப்புறம் இருக்காதோ உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ மகா இப்போ நம்ம என்ன பண்ணுறது அமுதா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். அப்போ தான் ஈஸ்வரன் மகாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி மதுரை சென்ட்ரல் ஜெயிலேருந்து குமார் என்ற பேரில் எந்த ஒரு கொலையாளியுமே தப்பிச்சு போகலையா, அதே மாதிரி மதுரையிலேருந்து எந்த போலீஸ் டீமும்
திருச்சிக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க வந்து நிஜ போலீஸ் கிடையாது, அவங்க போலியாக வேஷம் போட்டு அங்கே போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம் முருகனுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து மகா கேட்குறாங்க. அப்போது ஈஸ்வரன் வந்துட்டு இல்லையே இப்போ தானே நான் சிவா கிட்ட வந்து சொன்னேன், எல்லாரும் சொல்லியிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சிவா வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. ஆனால் நான் முருகனுக்கு ஃபோன் போட்டேன், ஆனால் ஃபோன் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை போலீஸ் மாதிரி நடிச்சிருக்கிறவங்க வந்து ஃபோனை வாங்கி வச்சுருப்பாங்களோ அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் நானும் சொல்கிறேன் அப்படின்னு மகா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே விக்ரமை அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. இங்கே வந்து விஜய் ஐஸ்வர்யாவும் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. மகாவும் அமுதாவும் இந்த விஷயத்தை கேட்ட உடனே நாம் உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ திரும்பவும் வந்து கூப்பிடுறாங்க ஒருத்தவங்க, மேடம் என்ன கிளம்பிட்டிங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் எங்களுக்கு டைம் ஆகுது, இப்போ போனால் தான் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போக முடியும், ஃப்ளைட்டை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக விஜயும் ஐஸ்வர்யாவும் வந்துட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா விக்ரமா வந்துட்டு நந்தினி பிளான் பண்ண மாதிரி அந்த தோப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு என்கவுண்டர் பண்ணலான்னு போகும்போது தான் கரெக்டாக வந்து மகா வந்து விக்ரம் கிட்ட வந்து எப்படியோ விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க எல்லாரும் வந்து போலீஸ் கிடையாது, நிஜ போலீஸ் கிடையாது, அவங்க போலியாக நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா சொல்ல விக்ரம் வந்து அவங்களெல்லாம் அடிக்கிறாங்க. ஆனால் அதில் இருந்த ஒரு ரவுடி வந்துட்டு விக்ரமை வந்து ஷூட் பண்ணலான்னு போயிட்டுருக்காங்க. மகா ஒரு பக்கம் விக்ரமை தேடி போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.